எம்மை படைத்தவரே, பாதுகாப்பவரே, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். உந்தன் சமூகமதில் இந்த நேரமதில் கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கூடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். பாதைக்கு வெளிச்சம் என்ற இந்த இணைய திருப்பணியை ஆண்டவருடைய கிருபையினாலே துவங்க உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதிலே அநேகர் இதை பார்த்து வருகிறீர்கள், பயனடைந்து வருகிறீர்கள் என்று சொல்லி உறுதியாய் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழ்காணும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் நேரடியாக தெரிவிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இணைய திருப்பணியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்தி இதிலே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுமாறு உங்களை மிகுந்த அன்போடு நினைவூட்டுகிறேன். இந்த பகுதியிலே நாம் பிலிப்பியர் நிருபத்தை தொடர்ச்சியாக கற்று வருகிறோம். 1ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் கற்று முடித்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே நாம் The Philosophy of Christian Life என்கிற தலைப்பிலே, அதாவது கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளங்கள் என்கிற அர்த்தத்திலே 1 அதிகாரம் முழுவதையும் நாம் கற்று வந்தோம். பிலிப்பிய திருச்சபையை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன அடிப்படையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதையும், இன்னும் அவர்கள் எவ்விதமாய் வளர வேண்டும் அல்லது முதிர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற பவுலடியாருடைய ஜெபத்தையும் பவுலடியாருடைய அனுபவங்களையும் நாம் இந்த 1 அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் கிறிஸ்தவ விசுவாச வாழ்வின் அடித்தளங்களை நம்முடைய வாழ்விலும் இணைத்து பார்க்க அல்லது அவைகளை நம்மோடு இணைத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் உறுதியாய் நம்புகிறேன். இன்றைக்கு நாம் இந்த 2ஆம் அதிகாரத்தை துவங்க இருக்கிறோம். இந்த 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பேட்டர்ன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் ஆர் மாடல்ஸ் ஃபார் தி கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்வுக்குரிய முன்மாதிரிகள் அல்லது முன் அமைப்புகள் என்று இந்த அதிகாரத்துக்கு நாம் தலைப்பு கொடுக்கலாம். இதிலே முதல் 4 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், இத்தகைய முன்மாதிரிகளை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. It's a first 4 verses, it's a call to follow the Christian patterns. கிறிஸ்தவ முன்மாதிரிகளை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும் என்கிற அழைப்பை முதல் 4 வசனங்களிலே நாம் காண முடியும். இதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இதை பவுலடியார் எவ்விதமாய் துவங்குகிறார் என்றால், ஆதலால் என்கிற வார்த்தையை நாம் 1 அதிகாரத்தின் செய்தியோடு இணைக்க வேண்டும். இத்தகைய கிறிஸ்தவ அடிப்படைகளை கொண்டிருக்கிற நீங்கள், இவைகளிலே நீங்கள் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை அல்லது ஒரு நினைவூட்டுதலை அல்லது ஒரு சவாலை பிலிப்பி திருச்சபை மக்களுக்கு பவுலடியார் தருகிறதை பார்க்கிறோம். ஆதலால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வந்த பிலிப்பி திருச்சபை பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பவுலடியார் நினைவுபடுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆறுதலை பெற்றிருக்கிறீர்கள். ஆறுதல் என்றால் உற்சாகப்படுத்துதல் என்கிற அர்த்தம். நாட் த வேர்ட் கம்ஃபர்ட் பட் த வேர்ட் என்கரேஜ். உற்சாகப்படுத்துகிறவர் நமது ஆண்டவர், நம்மை உற்சாகப்படுத்துகிற ஆண்டவர். பவுலடியாரும் கூட பிலிப்பி திருச்சபையை உற்சாகப்படுத்துகிறவராகவே நாம் கற்றுக்கொண்டோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்களும் நானும் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேர்தலை பெற்றிருக்கிறோம். தேர்தல் என்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன என்றால், ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரின் வழியாய் நல்ல ஐக்கிய வாழ்வை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இவ்விதமான காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டது உண்மையானால், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொண்ட அனுபவங்களாக இருக்கும் என்று சொன்னால், இங்கேதான் பவுலடியார் ஒரு சவாலை வைக்கிறார். இந்த அனுபவங்கள் உண்மை அல்லது இந்த அனுபவங்கள் என்னிடத்துல இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களானால், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அதைத்தான் அழைப்பாக பவுலடியார் சொல்லுகிறார். நீங்கள் ஏக சிந்தையும்
ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒரு ஊழியன் எதிலே அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறார்? தன்னுடைய விசுவாசிகள், தன்னுடைய விசுவாச கூட்டம் ஒரு ஏக சிந்தையோடு செயல்படுகிறது என்பதை ஒரு ஊழியனுக்கு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் இந்தந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டது உண்மை என்றால், நீங்கள் ஏக சிந்தையாய் இசைந்த ஆத்துமாக்களாய் நீங்கள் என்னுடைய மகிழ்ச்சியை முழுமைப்படுத்துங்கள் என்று பவுலடியார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனித வாழ்விலே மனிதர்களாக நாம் கூடி வாழும் போது அநேக நேரங்களில் இந்த இசைந்த என்கிற வார்த்தை மிக மிக கடினமான ஒரு காரியமாய் சவாலாக நமக்கு இருக்கிறது என்பது உண்மை. எனவேதான் பவுலடியார் இந்த அதிகாரத்திலே இவ்விதமாய் இசைந்து வாழ்வதற்கு, ஏக சிந்தையோடு வாழ்வதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய சில முன்மாதிரிகளை, லைஃப் ஸ்டோரிஸ், முன்மாதிரிகளை நம் முன் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்ததாக சொல்லுகிற இந்த இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த இசைந்த ஆத்துமாக்களாய் நாம் வாழ வேண்டும் என்றால் அதிலே ஒரு சவால் இருக்கிறது. என்ன சவால்? இதிலே நாம் அனைவருமே எவ்விதமாய் செயல்பட வேண்டும் என்று பவுலடியார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாதிற்காக, அதாவது ஏதோ ஒரு காரியத்தை நான் சொன்னதை எப்படியாவது நான் நிரூபிக்க வேண்டும், அதிலிருந்து பின்வாங்க கூடாது என்று சொல்லி வாதம் புரிவதற்காக எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் அல்லது பேச வேண்டாம். பெருமைக்காக செய்ய வேண்டாம், வீண் பெருமைக்காக. வீண் பெருமை என்றால் வீணாகி போகும் பெருமை, பயனற்று போகும் பெருமை. பெருமை அடைவதனாலே யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது, பயனும் கிடையாது. எனவே வீணாகி போகின்ற பெருமையினாலே நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். மனத்தாழ்மையினாலே. இந்த மனத்தாழ்மை என்பது ஒன்றுமே இல்லாத ஒரு காரியம், ஒரு நிலை, ஒரு அனுபவம் அல்ல. மாறாக எல்லாம் இருந்தாலும் எல்லாம் இல்லாதது போல வாழ்வதுதான் மனத்தாழ்மை. ஒருவேளை என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் எனக்கு அநேக நல்ல சாதகமான நிலைகளை தந்திருக்கிறார் என்றாலும், நான் ஆண்டவராலே ஆறுதலை பெற்றிருக்கிறேன், தேர்தலை பெற்றிருக்கிறேன் என்பது உண்மை என்றால், நான் எதையும் வீண் பெருமைக்காக, வாதம் செய்வதற்காக செய்ய மாட்டேன். மாறாக ஒரு மனத்தாழ்மையோடு நான் செய்வேன். இந்த மனத்தாழ்மையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நான் மட்டும்தான் சிறப்பானவன், நான் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்வதற்கு தகுதி படைத்தவன் என்று யாரும் எண்ணக்கூடாது. என்னை காட்டிலும் சிறந்தவர்கள், என்னை காட்டிலும் மேன்மையானவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், என் பக்கத்திலே இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் மனத்தாழ்மையோடு வாழ்கிறேன் என்பதற்கு அடையாளம் பிறரையும் மேன்மைப்படுத்தி, பிறருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, பிறரையும் அங்கீகரித்து, அவர்களும் சிறப்புக்குரியவர்கள் என்கிற எண்ணத்தோடு நாம் இந்த உலகத்திலே உறவுகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எனவே இப்படிப்பட்ட அனுபவத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை பவுல் சொல்லுகிறார். எனவேதான் அவர் சொல்லுகிறார், அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குங்கள். உங்களை மட்டுமே எப்பொழுதும் யோசித்துக் கொண்டாதிருங்கள். பிறருடைய வாழ்வில என்னுடைய பங்கு என்ன, அவர்களுக்காக என்னுடைய நேரத்தை, திறமையை, ஆண்டவர் என கொடுத்திருக்கிற நன்மைகளை, பணத்தை எவ்விதமாக பகிர்வது என்று யோசித்து பாருங்கள் என்கிற அழைப்பை நமக்கு சொல்லுகிறார். 5வது வசனத்திலே சொல்லுகிறார், அந்த முதல் மாடல், ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அல்லது ஃபர்ஸ்ட் மாடல் அவர் இயேசு கிறிஸ்து தான். எனவேதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்கட்டும். அவரை போல நீங்க சிந்திக்க ஆரம்பித்தால் நீங்கள் நிச்சயமாகவே பிறரை மேன்மையானவர்களாக கருதுவீர்கள். அதன் மூலமாய் மனத்தாழ்மையை வெளிப்படுத்துவீர்கள். கர்த்தர் சித்தமானால் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பற்றிய விரிவான செய்தியை நாம் அடுத்த காரியத்திலே, அடுத்த எபிசோடிலே நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் முன்மாதிரியை அல்லது கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவைகள் என்ன என்பதை, அதற்குரிய அழைப்பை இந்த முதல் 4 வசனங்களிலே பவுலடியார் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார்.
கிறிஸ்துவின் சிந்தை பிறருக்கானவைகளை நோக்குகின்ற சிந்தை. அது மட்டுமல்ல, கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால், அவர் வழியாக நாம் ஆறுதல் பெற்றிருப்போமானால், தேர்தல் பெற்றிருப்போமானால், இசைந்த ஆத்துமாக்களாய் செயல்படுவது நமக்கு ஒரு எளிதான ஒரு காரியம். மனத்தாழ்மையோடு பிறருடைய மேன்மையை, பிறருடைய சிறப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து இவ்விதமாக கிறிஸ்து மற்றும் நம்முடைய பரிசுத்தவான்கள் காண்பித்த முன்மாதிரியை பின்பற்றுவோம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிற நல்ல முன்மாதிரிகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பை தருகிறீர் சுவாமி. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்குரிய விருப்பத்தையும் ஆற்றலையும் எங்கள் அனைவருக்கும் தாரும். ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம்.